ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைல் கர்ட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டோம். கர்ட் ரைஸ் தாளிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். உளுத்தம்பருப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். உளுத்தம்பருப்பு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஒரு 1 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், புதுசாக கட் பண்ணி அந்த 2 பச்சை மிளகாயும் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம மல்லி நெக்ஸ்ட்டு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மல்லியில் பார்த்திங்கன்னா பாதி மல்லி நம்ம இப்போது சேர்த்துக்க போகிறோம். மீதி பாதி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தாளிப்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தை மசிக்க போகிறோம். சாதத்தை மசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் எதுக்காக ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த சாப்பாடு சாதம் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், வித் பார்த்திங்கன்னா பட்டர் போட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம பட்டர் ஆட் பண்ணி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுறோம், நல்லா மசிக்கிறோம். போட்டு மசிச்சாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய கப்பு 1 கப்பு தயிர் எடுத்துருக்கோம். அந்த தயிரை ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணி இப்போ நம்ம தயிரை நல்லா மசிக்கிறோம். தயிர் மசிச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாஸில் நம்ம ஆல்ரெடி பால் நல்லா காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம். பால் நல்லா ஆற வச்சு தான் ஆட் பண்ணோம், அதனால் நம்ம காய வச்சு ஆற வச்சாச்சு. இது கூட சால்ட் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மாதுளை நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கோம். மாதுளம்பழம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மாதுளம்பழம் மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை ஆட் பண்ணுறோம். தாளிப்பை ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அந்த முந்திரியை ஆட் பண்ணுறோம். முந்திரி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் சிம்பிளான டிஷ் தான். நீங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.